வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது உங்க கவனத்தையும் ஈர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது பெர்ப்ளெக்சிட்டி ஏஐல இருக்கிற லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு அம்சம் பத்தினது. கரெக்ட். இது எப்படி வேலை செய்யுது, மத்த ஏஐ கருவிகள்ல இருந்து இது எப்படி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமாங்க, அதாவது இது வெறும் நமக்கு பதில் சொல்றதோட நிக்காம நமக்காக சில கருவிகள், ரிப்போர்ட்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். அதுதான் பெர்ப்ளெக்சிட்டி லேப்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். ஓ, அப்படியா? அப்போ இது ஒரு தேடல் கருவி மட்டும் இல்ல, ஒரு கிரியேஷன் டூல், அதாவது உருவாக்குற கருவின்னு சொல்லலாமா? இதுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வேணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது பெர்ப்ளெக்சிட்டில இருக்கிற அந்த சாதாரண ரீசர்ச் வசதி மாதிரி இல்ல. அது ஒரு 3-4 நிமிஷத்துல ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துரும். ஆனா இந்த லேப்ஸ் இருக்கு இல்லையா, இது 10 நிமிஷம், ஏன் சில சமயம் அதுக்கு மேல கூட எடுத்துக்கிட்டு இன்டர்நெட்ல தேடி அதுவே சில சின்ன ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி டேட்டாவை ஒழுங்குபடுத்தி ரொம்ப விரிவான, ஏன் சில சமயம் இன்டராக்டிவான அவுட்புட்டை கொடுக்கும். ஒரு சின்ன ரிசர்ச் டீம் மாதிரி இது வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். கேட்கவே நல்லா இருக்கு. அந்த வீடியோல ஒரு உதாரணம் கேட்டிருந்தாங்களே, அலெக்ஸ் ஹார்மோசி ஸ்டைல்ல ஒரு பிசினஸ் ஸ்கேலிங் சிஸ்டம் உருவாக்க முடியுமான்னு. அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது? வெறும் டெக்ஸ்டா? அதுதான் இல்ல, அதுக்கு லேப்ஸ் வெறும் டெக்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கல, வருமானம், டீம் வளர்ச்சி இதுக்கெல்லாம் சார்ட்ஸ் கொடுத்தது. பிசினஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ், அதுக்கான கேபிஐஸ், எப்ப யார ஹையர் பண்ணணும், ஒரு வரிசை, இப்படி முழுமையான பிளானே கிடைச்சது. ஓ, முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த விஷுவல் அவுட்புட், அதாவது படங்களா சார்ட்ஸா காட்டினது ரொம்ப உதவியா இருந்துச்சு. இப்போ மானிஸ் ஜென்ஸ்பார்க் மாதிரி சில டூல்ஸ் இருக்கு, ஆனா அது பெரும்பாலும் டெக்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஆமா, அது தெரியும். ஜெமினை டீப் ரிசர்ச் கூட சில டேபிள்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் லேப்ஸ் அளவுக்கு டீடைல்டா இல்ல. லேப்ஸ் அவுட்புட்ல தனியா CSV ஃபைல்ஸ், சார்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ற மாதிரி அசெட்ஸ்னே ஒரு டேப் இருந்துச்சு. அந்த விஷுவல் அவுட்புட் முக்கியம் தான், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி, வேற என்ன மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும்? உதாரணத்துக்கு ஒரு புது மார்க்கெட்ல, இப்போ ஏஐ கல்வி மாதிரி ஒரு துறையில எப்படி டாமினேட் பண்றதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கேட்க முடியுமா? நிச்சயமா, அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு லேப்ஸ் ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிருச்சு. அப்படியா? ஆமா, அதுல ஏஐ மார்க்கெட் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு கணிப்பு, நீங்க எந்த ஏரியாவை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி மாறக்கூடிய சார்ட்ஸ், ஒரு 30 நாளுக்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, யூடியூப் சேனலை எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பரிந்துரை, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு 15 நிமிஷம் போல. ஆனா அந்த மாசம் $20 சந்தாவுக்கு இது ரொம்பவே நல்ல ரிசல்ட்னு சொல்லணும். அப்போ இது பிளானிங் மட்டும் இல்லாம பிசினஸ்ல வேற சில முக்கியமான தேவைகளுக்கும் யூஸ் ஆகும் போல இருக்கே. அந்த வீடியோல ப்ராடக்ட் வேலிடேஷன், பிராண்ட் வளர்ச்சி, போட்டியாளர் பகுப்பாய்வுன்னு நிறைய சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஆமா, அதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான அவுட்புட்ஸ் கொடுத்துச்சு. ப்ராடக்ட் வேலிடேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு ஒர்க் ஃப்ளோவோட ஒரு இன்டராக்டிவ் ஆப் மாதிரி. பிராண்ட் வளர்ச்சிக்கு சார்ட்ஸோட வளர்ச்சி கணிப்பு, போட்டியாளர் அனாலிசிஸ், ஒரு 6 மாசத்துக்கான ஆக்ஷன் பிளான், போட்டியாளர் பகுப்பாய்வுக்கு ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்டு. இதுல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, பெர்ப்ளெக்சிட்டி டாஸ்க்ஸ் ஒன்னு இருக்கு. அது வழியா இந்த போட்டியாளர் அனாலிசிஸ் வேலையை மாசம் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண சொல்லி ஷெட்யூல் பண்ணிடலாம். ஆஹா, அந்த ஆட்டோமேஷன் நல்ல விஷயமாச்சே, டைம் மெச் ஆகும். சரி, இப்போ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி யோசிக்கணும்னா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கண்டென்ட்ட ஒரு வீடியோவை பல ஃபார்மேட்ல மாத்தணும்னா அதுக்கெல்லாம் உதவுமா? கண்டிப்பா. பிரைசிங் விஷயத்துக்கு எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தலான்னு நாமளே மாத்தி டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு சிமுலேஷன் டூலையே ஒரு இன்டராக்டிவ் ஆப்பா கொடுத்துச்சு. கான்டென்ட் ரீஃபர்பசிங் சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கு ஒரு கான்டென்ட், உதாரணமா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டா அதை எப்படி ஒரு 15 விதமான ஃபார்மேட்ல, பிளாக் போஸ்ட், சோஷியல் மீடியா போஸ்ட், இமெயில், இப்படி மாத்தலான்னு ஒரு முழு ப்ராசஸையோ கொடுத்துருச்சு. பரவாயில்லையே. சரி, இந்த பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆச்சு. நம்ம கம்பெனில இருக்கிற SOPs வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கும் ஒரு தீர்வு இருந்துச்சு. நம்மளோட SOPs, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணா லேப்ஸ் அதை படிச்சு பார்த்துட்டு இதுல எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதனால என்ன ROI கிடைக்கும்னு கணக்கு பண்ணி ஒரு டேஷ்போர்டோட சேர்த்து ஒரு விரிவான திட்டத்தையே கொடுத்துருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அவ்வளவுதான். கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது வெறும் தகவலை தேடி கொடுக்கறது மட்டும் இல்லாம சிக்கலான தகவல்களை கூட நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி கருவிகளா மாத்தி கொடுக்குது. குறிப்பா அந்த இன்டராக்டிவ் ஆப்ஸ், டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் இதோட தனித்தன்மையே. நீங்க எவ்வளவு தெளிவா
டீடைல்டா உங்க தேவைய, அதாவது அந்த ப்ராம்ப்ட குடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான பயன்படுத்தக்கூடிய அவுட்புட்டை பெர்ப்ளெக்சிட்டி லேப்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். இது நாம தகவலோட இன்டராக்ட் பண்ற விதத்தையே மாத்துதுன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல பெர்ப்ளெக்சிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறது வெறும் தகவலை தேடுற கருவி இல்ல. இது தகவலை ஒருங்கிணைச்சு அலசி ஆராய்ஞ்சு நாம உடனே பயன்படுத்தக்கூடிய இன்டராக்டிவ் வடிவங்கள்ல தர்ற ஒரு சக்தி வாய்ந்த உருவாக்க கருவி, கிரியேஷன் இன்ஜின் மாதிரி தெரியுது. வெறும் பதில தாண்டி தீர்வுகளை உருவாக்க உதவுது. உண்மைதான். ரொம்ப சிக்கலான டேட்டாவையும் திட்டங்களையும் கூட அணுகிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் இது ஒரு புது வழியை காட்டுது. சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. உங்களுடைய அன்றாட வேலையிலயோ அல்லது நீங்க கத்துக்க விரும்புற ஒரு துறையிலயோ இது மாதிரி ஒரு கருவி இந்த பெரிய சவாலை உங்களுக்கு எளிதாக்க உதவும் அல்லது எந்த செயல்முறையை மேம்படுத்த உதவும் நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன்.